கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசியமாக இந்த வீக்லி டிவோஷன்ஸில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனான கர்த்தர் நம்ம இடத்துல எந்த வசனத்தை பேசுகிறாருன்னு பார்க்கலாங்களா? எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை. But the Lord said to Samuel, "Do not look at his appearance or at his physical stature, because I have refused him. For the Lord does not see as man sees. For man looks at the outward appearance, but the Lord looks at the heart." Amen. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரிடத்துல தேவனான கர்த்தர் இந்த வசனத்தை சொல்ல விரும்புகிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனான கர்த்தரோ உன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். நம்மள அநேக பேர் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்த்து அநேக பேர் நம்மளை கணக்கு போடலாம். ஆனால் தேவனான கர்த்தரோ நான் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் எந்த நேரத்தில் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் போயிட்டு ஒரு கிங் அனாயிண்ட் பண்ண போகிறார். தேவனான கர்த்தர் சொன்னபடியே go to Bethlehem, I'm going to anoint a king for this people, for Israel. ஜனங்களுக்காக நான் ஒரு கிங் அனாயிண்ட் பண்ண போகிறேன், நீ கடந்து போ என்று சொல்லுறார். அந்த நேரத்தில் சாமுவேல் கடந்து போகும்போது ஜெஸ்ஸியோட வீட்டில் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் பார்க்குறார். எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் நினைத்திருக்கலாம், சவுலை போலவே அழகாகவும் ஹேண்ட்ஸமாகவும் டாலாகவும் எலியாவை இருக்கிறான். ஓகே, தேவனான கர்த்தர் இவரை தான் செலக்ட் பண்ண போகிறார். அப்போது ஒரு வார்த்தை கேட்குறது சாமுவேலுக்கு, இல்லை, திஸ் இஸ் நாட் த பர்சன். சாமுவேலே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனான கர்த்தரோ நான் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ரிஜெக்ட்ஸ் எலியாப். அதன் போல தன்னுடைய 7 மகன்களையும், ஜெஸ்ஸியோட 7 மகன்களையும் சாமுவேல் பார்க்கிறார். அப்பொழுது தேவனான கர்த்தர் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுறார். ஆனாலும் சாமுவேல் கேட்குறார் ஜெஸ்ஸியை நோக்கி, உனக்கு வேறு மகன் இருக்கிறாங்களா? ஆமாம், என்னுடைய கடைசி மகன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஷெப்பர்ட், ஈஸ் அ ஷெப்பர்ட். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க. சரி, அவரை கூப்பிடுன்னு சொல்லும்போது கம்ஸ். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனை போல தான் டேவிட் வாஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு ஹிஸ் பிரதர்ஸ். ஹி வாஸ் தி யங்கஸ்ட் அமாங் எவ்ரி ஒன். இன்றைக்கு அதன் போல தான் அங்கே நீங்கள் கூட எல்லாரும் ஒதுக்கி வைத்தவர்களை போல இருக்கிறீங்களா? யாருமே உங்களை நேசிக்காத சூழ்நிலை மேலே இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனான கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. He sees your heart. He doesn't ask from you anything. பணத்தை கொடு, இது கொடு, அது கொடுன்னு கேட்குற தேவன் இல்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை கேட்குறார், உங்களுடைய இருதயத்தை தேவனான கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு பெரிய விசேஷமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் தேவனை அவர் சீக் பண்ணுகிறார். எல்லா நேரத்துலையும் எல்லா காரியத்திலையும் தேவனான கர்த்தரை முன்வைக்கிறாரா? அதன் போல தான் இன்றைக்கு நம்மளும் தேவனான கர்த்தரை முன்வைத்து நம்மளுடைய இருதயத்தை, தாவீது எப்பொழுதுமே ஆண்டவரை கேட்டு தான் எல்லா காரியமும் செய்கிறார். சீக்ஸ் த லார்ட். அவருடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறார். அந்த விசேஷத்துக்கு தான் நான் நினைக்கிற தேவனான கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்ணியிருப்பாருன்றங்க. இன்றைக்கு தேவனான கர்த்தர் உங்களையும் he calls you, he anoints you, is waiting for you to come near to him. He wants your heart. அவர் வேறு ஒன்றுமே கேட்கலங்க, உங்களுடைய இருதயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த வாரம் முழுவதுமாய், வரப்போகிற நாட்கள் முழுவதுமாய் நம்ம அநேக வேலையில் எல்லாத்தையும் சீக் பண்ணியிருக்கோம். எனக்கு சக்ஸஸ் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு புகழ்ச்சி வேணும்ன்ட்டு எல்லாவற்றையும் நம்ம நினைத்து பார்த்துக்கோம், நம்ம சீக் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு தேவனான கர்த்தரை சீக் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் கைவிடுவதே இல்லைங்க. என்றால் மனிதன் பார்க்கிற வண்ணமாக அவர் பார்ப்பதில்லை. அவரோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களுடைய முகத்தை பார்த்து, உங்களுடைய உடைய பார்த்து பேசுகிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் தேவனான கர்த்தரோ உங்களுடைய முகத்தை பார்க்கிற தேவனாக இல்லைங்க, அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். இந்த வாரம் முழுவதுமாக, இந்த நாட்கள் முழுவதுமாக உங்களுடைய இருதயத்தை தேவனான கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Praise God. Thank you for watching this video. God bless you.